singers, welcome to Sing Easy. Voice dynamics na enna அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ voice dynamics அப்படிங்கிறது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் அப்படினு எல்லாரும் சொல்றாங்கன்னா ஒவ்வொரு சிங்கருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். பிகாஸ் நீங்க என்னதான் அந்த சாங்கோட டியூனை கத்துக்கிட்டு அதை அப்படியே நீங்க டியூனா மட்டும் பாடுனீங்கன்னா அந்த சாங் வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்காது. பிகாஸ் எல்லா பாட்டுமே வந்து இந்த டைனமிக்ஸ் யூஸ் பண்ணி தான் பாடியிருப்பாங்க. இப்போ டைனமிக்ஸ்ங்கிறது என்னங்கிறத நான் சிம்பிளா டிஃபைன் பண்றேன் கேளுங்க. உங்கள் வாய்ஸை எவ்வளோ தூரம் வால்யூமை ஹையாக பாடுறீங்க, எவ்வளோ தூரம் வால்யூமை லோவாக பாடுறீங்க, அதுவும் எல்லா இடத்துல கிடையாது, எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கெல்லாம். அதே மாதிரி எந்த இடத்துலலாம் உங்கள் வாய்ஸை வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து பாடுறீங்க, அண்ட் அதே மாதிரி உங்கள் வாய்ஸை எப்படி மாடுலேட் பண்ணி பாடுறீங்க அப்படிங்கிற விஷயம் தான் வந்து வாய்ஸ் டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் கொடுத்தாதான் நீங்கள் பாடுறது வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் திங், ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா அந்த சாங்கோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபீல் வந்து அப்போ தான் டெலிவர் ஆகும். இப்போது இந்த வாய்ஸ் டைனாமிக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் எந்த சாங் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன முத்தமழை சாங் வந்து சின்மயி மேம் பண்ண வெர்ஷனை நான் கேட்டேன். அது கேட்கும் போது ஏன் எல்லாரும் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அவங்க வாய்ஸில் கொடுத்துருக்கிற டைனமிக்ஸ் தான் காரணம். என்னன்னா அந்த ஒரிஜினல் சாங்கோட வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸே இந்த டைனமிக்ஸ் தான். பிகாஸ் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை நிறைய மாடுலேஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த மாதிரி எங்கெல்லாம் ஹஸ்கியாக பாடணும், எங்கெல்லாம் லோவாக பாடணும், ஹையாக பாடணுன்ட்டு இந்த டைனமிக்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க பாடியிருக்காங்க. அது வந்து அவங்களோட ஓன் இம்ப்ரவைசேஷனில் தான் நிறையா பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த வாய்ஸ் டைனமிக்ஸ்ங்கிறது யாரும் சொல்லி கொடுத்து வர விஷயமே கிடையாது. இப்போ என்னதான் மியூசிக் டைரக்டர் வந்து இந்த இடத்துல இப்படி பாடுங்க அப்படி பாடுங்கன்னு டியூன் தான் சொல்லுவாங்களே தவிர இந்த டைனமிக்ஸ்லாம் வந்து அந்த சிங்கரோட ஸ்கில் யூஸ் பண்ணி அவங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அவங்க ஓனாக இம்ப்ரவைஸ் பண்ணுற விஷயம் தான். ஸோ இதனால தான் வந்து அந்தந்த சிங்கர் வந்து அவங்க பாடுறது இவ்வளோ டைனமிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்க வந்து பெஸ்ட் சிங்கராக வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது. இப்போது இந்த வீடியோவில் வந்து முத்தமழை சாங்கை எப்படி பாடுறதுங்கிறதையும் நான் சொல்லித்தர போகிறேன். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் டைனமிக்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் பற்றியும் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முத்தமழை இங்கே கொட்டி தீராதோ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே நிறைய மாடுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மைன்யூட்டாக கேட்டதா அது தெரியும். இப்போ அந்த சாங்கோட டியூன் பார்த்தீங்கன்னா முத்தமழை இங்கே கொட்டி தீராதோ, இதுதான் டியூன். ஆனால் அவங்க எடுக்கும் போது எப்படி பாடியிருக்காங்கன்னா மூத்த மூத்த எடுக்கும் போதே ஒரு கமகம், மூத்த மழை இங்கு மழை இங்கு, இங்கே வால்யூம் கொஞ்சமாக ஏறுது பாருங்க, மழை இங்கு இங்குல லோ ஆகுது, கொட்டி தீராதோ, கொட்டி கொட்டிங்கிற வேர்டு வந்து ஹஸ்கியாக பாடணும், கொட்டி தீராதோ இந்த இடத்துல ஒரு கமகம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த சங்கதி கமகம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஷேக் வாய்ஸில் ஒரு வைப்ரேஷன், இதெல்லாம் கொடுத்தாதான் வந்து நீங்கள் பாடுறதுல வந்து இந்த சிங்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ இந்த லைனில் வந்து இவ்வளோ டைனமிக்ஸ் வந்து சின்மயி மேம் பாடின வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பி இந்த லைனை ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் அந்த ஒவ்வொரு வேர்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைனமிக்ஸுங்கிறது என்னன்னு புரியும். மூத்த மழை இங்கே கொட்டி தீராதோ. ஓகே, இப்போ அடுத்த லைன் முல்லை இரவுகள், இதுலேயே மாதிரி அதே மாதிரி தான், இதுலேயும் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் முல்லை 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 அப்படி இல்லாமல் முல்லை இரவுகள் இரவுகள் பத்தி எரியாதோ பத்தி எரியாதோ, இதுவும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் மாதிரி தான் டியூன் வருது. இப்போது அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக் ஃபீல் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா வாய்ஸ்லேயே வந்து ஒரு பிரேக் ஆகிற மாதிரி ஒரு இது. இப்போ நீங்கள் நான் பாடுறேன் கேளுங்க. ஜானுதம் மரதம் தம் இங்கு உந்தன் கையில் சுவர்க்கம், இது எப்படின்னா ஜானுதம் ஜானு அப்படி எடுக்கும் போதே வாய்ஸில் ஒரு கிராக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நான் வந்து டைனமிக்ஸில் அவங்க ஓன் இம்ப்ரவைசேஷனில் பண்ணுற விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஜானுதம் மரதம் தம் தம் அந்த இடத்துல ஒரு ஃபீல், தம் தம் இங்கு உந்தன் கையில் சுவர்க்கம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கு உந்தன் கையில் சுவர்க்கம், இதுதான் வந்து டியூன். ஆனால் இந்த இடத்துல ஒரு கமகம் கொடுத்துருக்காங்க, இங்கு உந்தன் கையில் கையில் சுவர்க்கம் கம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் மைன்யூட்டாக கவனிக்கும் போது தான் உங்களுக்கு இந்த சாங்கில் வந்து இந்த எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இப்போ அடுத்த லைனுக்கு போகலாம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த சாங்கோட மீனிங்கை ஆழமாக புரிஞ்சு பாடியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். பிகாஸ் இந்த மீனிங் பாருங்களேன்,
பொல்லாயிரவோ, இது பொல்லாயிரவோ எடுக்கும்போது ஹஸ்கி எடுத்திருக்காங்க, இது காமன் தான். இதுக்கு அடுத்து சொல்லா சொல்லா உறவோ, சொல்லாத உறவோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி சுவாரஸ்யமா பாடுற மாதிரி அந்த வாய்ஸ்ல இந்த டைனமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சொல்லா உறவோ உறவோ அந்த மாதிரி ஒரு விப்ராட்டோ எண்ட்ல. ஸோ இந்த விப்ராட்டோ இந்த மாதிரி ஒரு இந்த சுவாரஸ்யமா பாடுற மாதிரி சொன்னல, இந்த மாதிரி இந்த ஃபீல் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்னால தான் உங்களுக்கு கேட்கும் போதே வந்து அந்த சாங் அப்படியே ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டா நமக்கு வந்து மாறிடும். ஓகேங்களா? இந்த சாங்னு சொல்ல வரல, எந்த சாங் எடுத்தாலும் அந்த மீனிங் புரிஞ்சு பாடினீங்கன்னா இன்னுமே உங்களால நிறைய ஃபீல் கொடுக்க முடியும். இப்போ அடுத்த லைன், எல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசுரோ. இந்த லைன்ல தான் வந்து அப்படியே நல்ல வால்யூம் ஓப்பன் அப் ஆகுது இங்கிருந்து. சாங் இது வரைக்கும் எல்லாம் ஸ்டார்டிங் ஒரு 4 லைன் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சஸ்பென்ஸா வர மாதிரி வந்துட்டு இங்கிருந்து தான் வந்து வாய்ஸை நல்லா லவுட் பண்ண போறாங்க இந்த லைன்ல இருந்து. ஸோ அது எப்படி லவுட் ஆகுறதுங்கிறத கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். எல்லா ஒருவனை ஒருவனை இங்கெல்லாம் பிளெயினா தான் இருக்கும். எல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசுரோ. இது எப்படின்னா எல்லா ஒருவனை இதெல்லாம் வந்து பிளெயினா அந்த டியூன் பாடிட்டு வேண்டி எங்கும் உசுரோ உசுரோ அந்த ரோலை மட்டும் நல்லா போல்டா பாடணும். உசுரோ இங்க ஒரு சங்கதி, கண்ணாளா இங்க நிறைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா கண்ணா கண்ணா வாய்ஸ்லேயே அதே அந்த ஸ்டார்டிங்ல ஒரு கிராக் மாதிரின்னு சொன்னல அந்த மாதிரி கண்ணாளா அதெல்லாமே வந்து எண்ட் பண்ணும் போதெல்லாம் சாஃப்டா எண்ட் பண்ணும். அதாவது எண்டிங்ல பாருங்க நிறைய வால்யூம் டிஃபரன்ஸ் இருக்கும். நான் பாடுறதுலே கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லாமே ஒரே வால்யூம்லேயே பாடக்கூடாது. கண்ணாளா லவுடா போயிட்டு சாஃப்டா. அடுத்த லைன் என்னாலா, இந்த இடத்துலயும் வந்து ஒரு இம்ப்ரோவைசேஷன் தான். பிகாஸ் ஒரிஜினல் வெர்ஷன்ல வந்து அது பிளெயினா தான் இருக்கும். இந்த என்னாலால அவங்க ஓனா இம்ப்ரோவைஸ் பண்ணிருப்பாங்க. என்னாலா பெண்ணாலா வால்யூம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன்ல வந்து சொல்லுவாங்க கிரெசன்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெசன்டோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி. ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து இந்த டைனாமிக்ஸ்ல வந்து நிறைய வரும். அதாவது எப்படி வால்யூமை படிப்படியாக ஏற்றணும், படிப்படியாக குறைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாடுறதுல வந்து அந்த ப்ரொஃபஷனல் டச் வந்துடும். ஓகேங்களா? பெண்ணாளா எண்டிங்கில் சாஃப்ட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கப்புறமா வரப்போறதா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாங்கோட ஒரு உயிர், ஒரு ஹூக் லைன் மாதிரி. அது எப்படி அதில் வந்து மெயினாக எப்படி அவங்க அவங்களோட வெர்ஷனுக்கும் இவங்களோட வெர்ஷனுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ சிங்கர் தீபான வெர்ஷன் எப்படின்னா இன்னும் வரும் எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை, இப்படி தான் வந்து அந்த டியூன் இருந்துச்சு. இதுதான் வந்து சாங்கோட டெம்ப்ளேட், அதாவது சாங்கோட டியூன் இப்படி தான் இருக்கு. பட் இவங்க வந்து லைவாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணி பாடியிருக்காங்கன்னா இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை அப்படி பாடியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும் நிறைய இப்படி வளைஞ்சு கிளைட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதையும் நான் எப்படி பாடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். பிகாஸ் இந்த டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு சாங் எடுத்து கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஓனாக இம்ப்ரோவைஸ் பண்ணும்போது எந்த சாங் எடுத்தாலும் உங்களுக்கு இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த லைன் எப்படி பாடுறதுங்கிறத நான் ஸ்லோவாக பாடி காட்டுறேன். இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை அப்படி வாய்ஸ்ல ஒரு மாதிரி கரகரப்பா வர மாதிரி பாடணும். அதுதான் வந்து பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை. ஸோ இந்த மாதிரி டைனாமிக்ஸ்லாம் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் அப்படியே உங்களுக்கு கேட்கும் போதே அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த மெயினாக அந்த சாங்கோட சிச்சுவேஷன் அண்ட் அதோட மீனிங் கன்வே ஆகிற மாதிரி கொடுக்க முடியும். ஓகே, இதே தான் வந்து 3 டைம்ஸ் வருதுங்க, கேளுங்க. இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை அப்படி. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மைல் மாதிரி கொடுத்து அப்படிலாம் கூட நீங்கள் ப்ரொவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த லைன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அந்த சாங்கோட ஃபீல் சேஞ்ச் ஆகும். அதாவது பேஸ் வாய்ஸ்லேருந்து எடுத்து பாடுவாங்க. காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, இந்த மாதிரி வருது டியூன். இது எப்படின்னா இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து மூத்த மழை இங்கு
அப்படி ஒரு ஹையில் பாடியிருப்பீங்க, அதாவது ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணி பாடியிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்டான கான்செப்டும் இதில் இருக்குது. எங்கெல்லாம் ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணணும், செஸ்ட் வாய்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறது நான் ஆல்ரெடி ஹெட் வாய்ஸ் செஸ்ட் வாய்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஹையாக வர நோட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஹெட் வாய்ஸில் தான் பாடணும். இப்போ டிஃப்ரென்ஸ் இதிலே நான் சொல்கிறேன் கேளுங்க. மூத்த மழை இங்க கொட்டி தீராதோ, இதெல்லாமே ஹெட் வாய்ஸில் தான் பாடணும். பட் இந்த லைன் பாருங்க, காலை கனவினில் அந்த மாதிரி கீச்சுன்னு பாடல, காலை கனவினில் காதல் கொண்டேன். இது ஃபுல்லாக இந்த லைன் கம்ப்ளீட்டாக செஸ்ட் வாய்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆனது தான். ஸோ இந்த லைன் எப்படி பாடுறதுங்கிறத சொல்கிறேன், ஸ்லோவாக பாடி காட்டுறேன் கேளுங்க. காலை கனவினில் இங்கே ஒரு சங்கதி, காலை கனவினில் அப்படி இல்லாம காலை கனவினில் காதல் கொண்டேன். நீங்க எல்லாமே வந்து இந்த கர்நாடிக் கமகங்கள் தான் பாடுறாங்க. காதல் கொண்டேன் கிளைட். அதுக்கப்புறம் கண்விழி தேனவன் காணவில்லை. இங்கெல்லாம் வந்து மீனிங், கண் விழித்து பார்க்குறேன் அவனை காணவில்லைன்னு ஒரு சோகமான ஒரு ஃபீல் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபீல் கொடுத்துருப்பாங்க அந்த லைனில். கண் விழித்தேன் அவன் காணவில்லை. இந்த லைன் பார்த்தீங்கன்னா அது கோரஸ் மாதிரி பாடியிருப்பாங்க. எப்படின்னா, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. ஸோ ரெண்டு லைனுக்கு நடுவில் ஒரு லிங்க் இருக்கு பாருங்க, காணவில்லை. இந்த கிளைடுமே அதே மாதிரி தான், வால்யூம் அப்படியே கீழே இருந்து ஏறணும். காணவில்லை கண்விழி தேன் இங்கெல்லாம் ஒரு கமகம், காணவில்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா வந்து இன்னொரு சூப்பரான ஒரு இம்ப்ரவைசேஷன். எப்படின்னா, ஹோ என்னோட உன்னை ஒன்றாக்கும் வரை. இந்த ஹோலாம் வந்து அவங்க ஓன் இம்ப்ரவைசேஷன் தான். இப்போ நீங்கள் வந்து ஹே என்னோட அப்படி கூட பாடிக்கலாம். ஸோ அந்த ஹே ஹோ அப்படிலாம் வந்து இது நடுவில் ஜஸ்ட் ஒரு லிங்க்ல வந்து நீங்கள் ஆட் பண்ணுற ஒரு வேர்ட்ஸ் தான். நீங்கள் உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, என்னோட உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை அப்படி ஒரு கமகம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லைனை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி பாடுறேன். காலை கனவினில் காதல் கொண்டேன், கண்விழித்தேன் அவன் காணவில்லை, ஹோ என்னோட உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. ஓகேங்களா? இப்போ அடுத்த லைன், கண்ணான கண்ணே என் கண்ணாடா என்னுள் மன காதலை கண்டாயா. இதெல்லாமே வந்து டைனமிக்ஸ்லாம் இல்லாமல் பிளெயினாக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு கோரஸ் மாதிரி, ஒரு 3 பேர் சேர்ந்து அந்த மாதிரி கோரஸ் பாடுறதுனால நீங்கள் கோரஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டைனமிக்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, பிளெயினாக அந்த டியூன் தான் பாடியிருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்த லைன், கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயோ. இதுலயும் அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இந்த லைன்ல இருக்கும். ஏன்னா எகெயின் மீனிங் புரிஞ்சு பாடினால இன்னும் அந்த ஆழமா அந்த ஃபீல் கொடுத்துருப்பாங்க. கரு, அந்த கருன்னு எடுக்கிறதே கரு அப்படி எடுக்காம கரு மை கொண்ட கண்ணோக்கி பொய் சொல்லி நின்றாயோ, பொய் சொல்லி அப்படி கொடுத்தாதான் அந்த ஃபீலே டெலிவர் ஆகுது. கரெக்டா பொய் சொல்லி நின்றாயோன்னு ஒரு ஏக்கமா கேட்குற ஃபீல். ஸோ கருமை கொண்ட கண்ணோக்கி பொய் சொல்லி நின்றாயோ அப்படி பாடினா கம்ப்ளீட்டாக அது நல்லாவே இருக்காது. ஸோ கருமை கொண்ட கண்ணோக்கி பொய் சொல்லி நின்றாயோ, போதும் போதும் என சென்றாயா. ஓகேங்களா? அடுத்த லைன் சடனாக வந்து இந்த இடத்துல ஒரு ராகம் டிரான்சிஷன் ஆகுது இந்த சாங்கில். எப்படின்னா, அது திருப்பி அந்த முத்தமழை நம்ம ஹை பிச்சுக்கு போகணும் இல்லையா? ஸோ இந்த லைன் தான் அதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி. காதல் வந்தாலும் போனாலும் பெண்ணென்ன செய்வாயோ, முத்தமழை இங்க கொட்டி தீராதோ. ஸோ இந்த லைனில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா சடனாக இந்த பேஸ்ல இருந்து நம்ம ஹை டிரான்சிஷன் போகிறதுக்கு இது ஒரு பிரிட்ஜாக இருக்கிறனால இது எப்படி பாடியிருக்காங்கிறத நான் ஸ்லோவாக சொல்கிறேன் கேளுங்க. காதல் வந்தாலும் போனாலும் முடிச்சுட்டு பெண்ணென்ன செய்வாயோ செய்வாயோ, இங்கே ஒரு வைப்ரேஷன் மாதிரி. காதல் வந்தாலும் போனாலும் பெண்ணென்ன செய்வாயோ, மூத்த மழை இங்கு கொட்டி தீராதோ. கொட்டி கொட்டி அதே மாதிரி ஹஸ்கியா கொட்டி தீராதோ. அடுத்த லைன், முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ.
தோ இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு இம்ப்ரவைசேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இந்த ஒரே லைன் வந்து ஒரு 3-4 தடவை சாங்கில் ரிப்பீட் ஆகும் போது நீங்கள் பிளெயினாக அதே மாதிரி பாடினீங்கன்னா கண்டிப்பாக அது போரிங்காக இருக்கும், கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி தீராதோ அந்த மாதிரிலாம் ஒரு எண்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு போனஸ் டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு இம்ப்ரவைசேஷன்ஸ் பண்ணலாம். அண்ட் இன்னுமே வந்து இந்த லைனில் வந்து பத்தி பத்தி அந்த மாதிரி ஒரு ஹஸ்கியாக கொடுத்து ஒரு கிளைட் பண்ணிங்கன்னா இன்னும் கேட்க நல்லாயிருக்கும். பத்தி எரியாதோ தோ அப்படிலாம் ஒரு ஸ்மைல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு கவர் வெர்ஷனாக பண்ண போகிறீங்கன்னா இந்த இன்புட்ஸ்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு பாடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஒரு ஓன் வெர்ஷனாக இந்த சாங் வந்து பீப்புளோட மைண்டில் வந்து டெலிவர் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வாய்ஸ் டைனமிக்ஸ்னால் என்னங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி முத்தமழை சாங்கை வந்து எப்படி பாடுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய சிங்கிங் பற்றின டிப்ஸ் தெரிஞ்சுக்கவும் தமிழ் ஃபிலிம் சாங்ஸை எப்படி ப்ரொஃபஷ்னலாக பாடவும் கற்றுக்கணுன்னாலும் சிங்கீசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe to Sing Easy and make your singing easy.